and I'm really happy making this long video. இந்த லாங் வீடியோ சும்மா ஒரு நார்மல் vlog இல்லாம என்னோட ஃபெஸ்டிவ் வேர் ட்ரெஸ்ஸஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி வீடியோவா தான் இருக்கும். அவ்வளோ போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏன் என்னோட ஃபெஸ்டிவ் வேர் ட்ரெஸ்ஸஸ் உங்ககிட்ட காமிக்கணும்னு தோணுச்சுன்னா 2-3 ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் ஒன்று இருக்கிற ட்ரெஸ்ல ஏதாவது பார்க்கணும், இல்லாட்டி ட்ரெஸ் எடுக்கணும். அதனால சரி நம்மக்கிட்ட இருக்கிறதுல எது தேரும் தேராதுன்னு பார்த்துக்கலாம் தான் ஐடியா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐஸ் ப்ளூ கலர் ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். வெறும் பிளவுஸ் அண்ட் ஸ்கர்ட் மட்டும்தான். இதோட ஸ்லீவ்ஸும் இந்த துப்பட்டாவும் நான் தனியா நெட் எடுத்து பார்டர் வச்சு தைச்சது தான். இந்த ட்ரெஸ்ஸோட ஃபிட் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் ஒரு நல்ல டெய்லர் கிட்ட பண்ணாதான் நீங்க திரும்பவும் அது போடுறக்கே உங்களுக்கு தோணும். நல்ல வேலை நல்ல டெய்லர் கிட்ட பண்ணனால தான் ஸ்லீவ்ஸ் எல்லாம் வந்து பெர்ஃபெக்டா இருந்துச்சு. அந்த ப்ளூ வந்து கொஞ்சம் ட்ரீமியா அப்படி தோணுச்சுல்ல. பட் இந்த ப்ளூ வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே வந்து ஒரு போல்டு லுக் குடுக்குற மாதிரி. அண்ட் இதுல வந்து இந்த பேர்ல் ஒர்க்கும் குடுத்துருப்பாங்க. இந்த சில்வர் ஜரி ஒர்க்கும் இருந்துச்சு. அதனாலயே வந்து இந்த சில்வர் ஒர்க் இருக்கிற ட்ரெஸ் என்கிட்ட ரொம்ப கம்மி தான். அதனால இதுவும் என்னோட ஃபேவரட் தான். கடைசியா இதுவும் நான் ட்ரை பண்ணேன். இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, ஒரு நல்ல டெய்லர்ட்ட வந்து தைக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும்னு. அதே மாரி ஒரு மோசமான டெய்லர்ட்ட வந்து இந்த ஸ்லீவ்ஸ் தைச்சேன். இந்த ஸ்லீவ்ஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு மட்டும் எனக்கு கிளாத்தோட சேர்த்து 250 அந்த மாரி ஆயிடுச்சு. பட் எதுக்குடா தைச்சோம், ஸ்லீவ்லெஸ்ஸாவே இருந்திருக்கலாங்கிற அளவுக்கு தோணிருச்சு. அண்ட் இந்த துப்பட்டா போட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். இந்த துப்பட்டாக்காகவே இந்த ட்ரெஸ் வந்து என்னோட ஃபேவரட். இதுவுமே ஒரு 2 வருஷம் அந்த மாரி இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசா நான் வெளிய போடல. அண்ட் இது வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா எல்லாமே வந்து என்னோடது மோனோக்ரோம் மாரியே இருக்கும். இந்த மோனோக்ரோம் ட்ரெண்டுக்காகலாம் அப்படி போடல. இஃப் யூ ஆர் ரியலி ஷார்ட்னா நீங்க பேண்ட் ஒரு கலர், டாப் ஒரு கலர் போட்டீங்கன்னு வைங்க. பேண்டோட ஹைட் டாப்போட ஹைட்ன்னு சேர்த்து இன்னும் உங்களை வந்து ஷார்ட்டா தான் காமிக்கும். இதுவே ஒரே கலர் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டாலா தெரிவிங்க. இது வந்து இன்னொரு அமைதியான நாளோட ஒரு மார்னிங். இன்னொரு விஷயம் நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சது என்னன்னா, இப்போ நான் ஒரு 4 மந்த்ஸா தானே ஐ எம் ஒர்க்கிங். அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட். இன்டர்ன்ஷிப்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு அப்பப்போ ப்ரெசன்டேஷன் இருக்கும், ஏதாவது கான்ஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் நான் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். பட் நாளைக்கு போய் சப்மிட் பண்ணணும், நாளைக்கு டெஸ்ட் இருக்கு, அந்த மாதிரி படிக்கிறது இல்லைல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் எனக்கு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சேன்னா நான் படிக்கிறதுக்கு வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஒரு 1 hour 2 hours ஆகுது. அன்னைக்கு டெஸ்ட் இருக்குன்னா அதை படிப்பேன். இல்லை நாளைக்கு ஏதாவது வந்து செமினார் கான்ஃபரன்ஸ்னா அதுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ற மாதிரியே தான் போகும். பட் இந்த 4 மந்த்ஸா எனக்கு வந்து எஜுகேஷன் வைஸ்ல நான் இது பண்ணணும், இது படிக்கணும்னு எதுவும் இல்லைனால ஒரு ஃபுல் மார்னிங் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால மார்னிங் மைண்ட்ஃபுல்லா பண்ற மாதிரி ஏதாவது பண்ணணும். அண்ட் ஆல்சோ பீயிங் அ டாக்டர், டென்டிஸ்ட், நான் ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கலாம். எந்த பாயிண்ட் ஆஃப் லைஃப்லயும் நான் படிச்சு முடிச்சிட்டேன், இனிமேல் ஃபுல்லா ஒர்க் தான்னு இருக்கவே போறதில்ல. நான் வந்து என் ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்கில்ஃபுல்லாவோ இல்லை மைண்ட்ஃபுல்லாவோ ஏதாவது ஒரு ஹாபியை டெவலப் பண்ணிக்கணும் தான். எனக்கு எல்லா நாளுமே கொஞ்சம் ஏர்லியா எந்திரிக்கணும்னு தோணும் தான். பட் சம்டே சத்தியமா எந்திரிக்க முடியாது. அப்படி கஷ்டப்பட்டு எந்திரிச்சாலும் திரும்ப தூங்கணும் போல இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட்டே போய் நான் வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துருவேன். ப்ரஷ் பண்ணிட்டாவே பாதி தூக்கம் போயிடும். இப்போன்னு இல்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு வந்து கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸா இருக்கணும், நல்லா ஏரேட்டடா இருக்கணும் இருக்கிற இடம். அதே மாதிரி நான் ரூம்ல இருக்கேன்னா எனக்கு நடக்கிற மாதிரி இடம் விட்டுட்டு தான் நான் பெட் போடணும்னே யோசிப்பேன். ஃபுல் ரூமை பெட் போட்டு அடைக்கிறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. வேற வழியே இல்லைன்னா ஓகே. பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கொஞ்சம் ஏரேட்டடா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கிற மாதிரி வச்சுப்பேன். ஸோ அப்பதான் என் மைண்டுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணல். ஓகே. இந்த செடியெல்லாம் சத்தியமா நான் பாத்துக்கிறது இல்ல. எங்க அப்பா தான் பாத்துப்பாரு. எங்க அப்பா எந்த தண்ணி ஊத்துறாரு, எதை வச்சு ஊத்திட்டு இருந்தாரு கூட எனக்கு இவ்வளோ நாள் தெரியல. இன்னைக்கு ஊருக்கு போயிருந்தனால நான் ஊத்த வேண்டிய கட்டாயத்தினால தான் கண்டிப்பா ஊத்துறேன். சரி, அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் நானா இந்த செடியில ஆசைப்பட்டு பண்ண விஷயம் என்னன்னா, ஒரு மல்லிப்பூ செடி வாங்கணும்னு ஆசை. அதே மாதிரி நீங்க என்னோட ஷார்ட்ஸ் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், மல்லிப்பூ செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சேன். பட் அது வளரவே இல்ல. ஏன் வளரலன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அது கூடவே இந்த முல்லைப்பூ செடியும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். அது ஏதோ கொஞ்சம் வந்தது. சரி, பிளான் பண்ண வேணாம், அந்த இதுலயே இருக்கட்டும்னு விட்டு வச்சிருந்தேன். ஆனா முக்காவாசி வாடிடுச்சு. இன்னும் கொஞ்சோண்டு பச்சை ஸ்டெம் தெரிஞ்சுதா, அதுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கலான்னு தான் கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு வச்சேன். அண்ட் இது நான் போஸ்ட் பண்றது கொஞ்சம் லேட் தான். ஸோ அதுவும் வந்து பெருசா உயிர் பொழைக்கல, செத்துருச்சு. எனக்கு கொஞ்சோண்டு இந்த பிளான்டிங் மேல எல்லாம் ஆசை வந்தது. அதுவும் இப்படி கருகி போனோன்னு திரும்ப நான் செடி வைப்பேனான்னு கூட எனக்கு தெரியல. நான் வச்சது வளரல, அதெல்லாம் ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள்.
ஆனா நான் வச்சதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து இந்த ஆர்னமெண்டல் பிளான்ட் வாங்கி வச்சாரு. அது வந்து சூப்பரா வளர்ந்துருச்சு. பட் நான் வச்ச சாதாரண மல்லிப்பூ செடி வந்து வளரல. எனக்கு வந்து ரொம்ப பயங்கர வருத்தம். சம்டைம்ஸ் சொல்லுவாங்கல்ல, இந்த ஊர்கா போடுறது வந்து அவங்க கைக்கு போடணும், இல்லாட்டி கெட்டுரும். கரெக்ட்டா போடணும். அந்த மாரி பிளான்டிங்குமே நீங்க வந்து கரெக்ட்டா பண்ணணும். இல்லன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் மண்ணுல வந்து கொஞ்சமாவது உரம் மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கணும்னு நெனைக்கிறேன். இந்த நான் எடுத்துட்டு வந்த மண்ணுல வந்து அதுல வந்து கொஞ்சம் என்ன நியூட்ரியன்ட்ஸ் இருக்கு ஒண்ணும் தெரியல. கொஞ்சம் உரம் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாவது பாவம் அது வளர்ந்திருக்கும். எனக்கு உண்மையாலும் ரொம்ப வருத்தம். என்கிட்ட வந்து ஏதாவது ஒரு நல்ல செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸ் சொல்லுங்க. நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, அப்பர் லிப் ஹேர ஃபர்ஸ்ட் எடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, தட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் யுவர் ஃபேஸ். ஃபேஸுமே ரொம்ப நல்லா பிரைட்டா இருக்கிற மாரியும் இருக்கும். ஒரு சேஞ்ச் குடுத்த மாதிரியே இருக்கும். நான் வந்து இந்த மாரி யூஸ் அண்ட் த்ரோ ரேசர்ஸ் தான் அதிகமா ப்ரிஃபர் பண்ணுவேன். இது வந்து ஒரு 30-50 ரூபீஸ் தான் நெறையா கடையில விப்பாங்க. இந்த ஒரு ரேசர் எடுத்து நீங்க ஒரு தடவ யூஸ் பண்ணிட்டு கூட தூக்கி போட்டுறலாம். இப்ப நீங்க 200 அந்த மாரிலாம் குடுத்து ஒரு சிங்கிள் ரேசர் வாங்குறீங்கன்னு வைங்க. அது நீங்க திரும்ப திரும்ப யூஸ் பண்ணணும். அது கன்டாமினேட்டடா தான் இருக்கும். அதுக்கு இந்த மாரி ரேசர்ஸ் வந்து ஃபார் பெட்டர். அப்படி நீங்க திரும்ப யூஸ் பண்றீங்கன்னா, தயவு செஞ்சு ஸ்ப்ரிட் அந்த மாரி ஏதாவது போட்டு அத கிளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு வொர்க்கிங் டேவா இருந்துச்சு. அண்ட் நான் நெக்ஸ்ட் டே ஊருக்கு போறனால எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போய் நான் பாட்டி வீட்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் கிளினிக் போயிட்டு கிளம்புற மாரி பிளான். அண்ட் திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். என்னோட ஷார்ட்ஸையும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. பை பை.